நான் ஏதோ எனக்குள்ள இருந்த எமோஷன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு போய் உங்க அண்ணனை பட்டுன்னு கூப்பிட்டீங்களே மேடம். நீங்க பயங்கரமான ஆளுங்க. தேங்க்யூ. தேங்க்யூவா? தேங்க்யூ. காம்ப்ளிமெண்ட் கொடுத்தால என் தலையெழுத்து. ஏங்க எதுக்கு மேடம்? மேல வந்து அவங்க காஃபியோ டீயோ குடிக்க சொல்லுவாங்க, நானும் அதை குடிக்கலானுவேன். அப்புறம் கீழே வந்து நீங்க கூச்சம் இல்லையா, மேனஸ் இல்லையா, கேரக்டர் இல்லையான்னு எதுக்கு இதெல்லாம்? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. கொசு கொசு, கார் ஃபுல்லா கொசு. என்னாச்சு மேடம்? ஐயோ, இதுக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கு போல இருக்கு. அண்ணனுக்கு மேரேஜ் மேடம். ஓ, கங்க்ராட்ஸ். எம்டி சார் நான் வந்து இன்வைட் பண்ணேன்னு சொல்லிடுங்க. யா, ஷியோர். கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோமா? பாய் மம்மி, I'll be back in an hour. பாய் மா. நீலு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு, நாம கொஞ்சம் வெளியே போகணும். ஓகே மம்மி. மேம், அந்த பொண்ணு she is my daughter. மேம், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாமா? என்னம்மா? ஆக்சுவலி உங்க டாக்டரோட பேட் வீடியோ ஒன்னு பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்தது எங்க ரிலேட்டிவ் பையனுக்கு தான். உங்க பொண்ணு அவன் ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கான். நானும் அதை பார்த்தேம்மா. சார் சார், யோ விடியா கேளுங்க சார். சார் நில்லுங்க சார். ஏய் விடு சார். என்ன சொல்றீங்க சார்? நில். ஏய், யாரா நீ? நிலோ, அவளை ஏன் கூப்பிடுற? அதெல்லாம் அப்புறமா சொல்ற. முதல்ல நீலு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய் நிலோ, வெளிய வா. ஏய் நிலு, எழுந்திரி. வா, வெளிய வா. ஹலோ, நீ கொஞ்சம் வெளியே போ. டேய், யாரா நீ? I'll call the police. மேடம், உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல நான் லெக்சரர். உங்ககிட்ட பர்சனலா பேசணும், அவனை வெளியே போக சொல்லுங்க. போ. பைத்தியமாடி உனக்கு? நீ என்ன பண்ற தெரிஞ்சுதான் பண்றியா? இந்த மாதிரி வீடியோஸ் லீக் ஆச்சுனா இவ்வளவு பெரிய ஃபேமிலில பிறந்த உனக்கு மினிமம் காமன் சென்ஸ் கூட இருக்காதா? யோசிக்க மாட்டியா? உங்க வீட்ல உன்னை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி வெளியில சொசைட்டில இருக்குன்னு நினைச்சியோ? என் போடுக்கு வந்ததுனால சரியா போச்சு. I love you. இன்னொரு வார்த்தை பேசினா யோசிக்காம சாவடிச்சிருவோம். உன்னை பாத்துக்கோ. எவ்வளவு சொத்து இருக்கும் உனக்கு? ஒரு 100 கோடி இருக்குமா? இல்ல, nearly 1000 சொன்னாங்க. யார் சொன்னாங்க? மம்மி டாடி. இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காமலே வளருவாங்க. எங்க அம்மா அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் எந்த தப்பு பண்ணாலும் அவங்க பாத்துப்பாங்கன்னு வளருவாங்க. ஒரு பொண்ணை பெத்ததுக்கு அப்புறமா ஏன் உங்க அம்மா அப்பா இன்னொரு குழந்தைய பெத்துக்கல? வளர்க்க முடியாதுன்னா உன் மேல இருக்கிற நம்பிக்கையால. எங்களுக்கு பொண்ணு போதும், அவங்கள பாத்துப்பாங்கிற நம்பிக்கையில. நம்மளை பெத்து வளர்த்ததுக்காக அம்மா அப்பாக்காக ஏதாவது செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அவங்களுக்குன்னு இருக்கிற மானம் மரியாதையை கெடுக்காம இருந்தாலே போதும். நானும் உன்ன மாதிரிதான் கோவில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவதான் என்னோட உயிர், அவதான் என்னோட உலகம்னு நினைச்சேன். ஆனா நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால காதல கூட சொல்ல முடியாம அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கேவலமானவனா நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப அவ காலில் விழுந்து நான் கெஞ்சினா மட்டும் அவ நம்பிடுவாளா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு வேணுமா? சரி, நான் உன் கூட இருக்கேன். ப்ராமிஸ். லைஃப் லாங் உனக்கு ஒரு வெல்விஷரா, உன் கூட ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கேன். அழாத. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. கோவத்துல உங்க பொண்ணு நான் தெரியாம அடிக்கிட்டேன். ஜாக்கிரதையா இரு. அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானேன்னு தான் நான் கேட்கல. ஆனா அவனை பார்த்ததுமே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு.
எங்க பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்க கூடவே நீ இருந்துடுன்னு சொல்லலான்னு தோணுச்சு. ஆனா அவன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். பொண்ணுங்களையும் அவங்கள பெத்தவங்களையும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ற காலம் இது. பட் he is not like that. He is something else. விஜய் கோவிந்த். மேடம் அழாதீங்க மேடம், நான் வேணும்னு பண்ணல மேடம். நீங்க பண்ணது சாதாரண ஹெல்ப் இல்ல மேடம். வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடன் பட்டிருப்பேன். இல்ல மேடம், நான் தெரிஞ்சிட்டேனே. ஐ எம் கம்ப்ளீட்லி டீசன்ட் நவ். என்னாச்சு மேடம் அப்படி பாக்குறீங்க? உனக்கு பொண்ணுங்க பழக்கம் மட்டும் தான் நினைச்சேன். பரவாயில்ல, பொய் சொல்ற பழக்கமும் இருக்கு. அப்ப நான் பேசுறதுல எது உண்மை எது பொய்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? நான் வாயை திறந்தாலே அது பொய் தான் மேடம். நான் எது பண்ணாலும் அது தப்பு தான். நல்லாதான் சமாளிக்கிற பொண்ணுங்க மாதிரி. மேடம் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் பொண்ணாதான் பிறப்பேன். ஆம்பளையா பிறந்து இந்த டென்ஷன் டார்ச்சர் தாங்க முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? என்ன சாப்பிடுறீங்க மேடம்? எனிதிங். விஜய், புத்தகம் ஒன்றை கண்டே வாசிக்காமலே பெயர் வைத்தேனா, அற்புதம் எதிரில் வந்தே ஒதுங்கி நான் சென்றேனா, பாதையோ எந்தன் முன்னே பயணத்தில் விலகி நான் நடந்தேனா, அமிர்தமே அருகில் கண்டே விஷமென்றே நினைத்தேனா. ஏனோ 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 இந்த மாற்றம், புதிதாய் பிறந்தவள் போலே எந்த தோற்றம். ஏனோ 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 இந்த மாற்றம், கேள்விக் கனிகள் மனதை கொன்று வாட்டும். அருகிலே அழைக்கிறேன் மனமோகனா, மயக்கினாய் நீயும் மன்மதனா, இமைகளை போல நாம் சேருவோம், இனி புதிதொரு காவியம் எழுதிடுவோம், ஒருவரும் தருகிற இளமாறன் தேரில் போவோமா. ஏனோ 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 இந்த மாற்றம், புதிதாய் பிறந்தவள் போலே எந்த தோற்றம். ஏனோ 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 இந்த மாற்றம், கேள்விக் கனிகள் மனதை கொன்று வாட்டும். వాడిని పట్టుకోకుండా ఇక్కడ నుంచి వెళ్తే அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்கார், நான் மறுபடியும் பண்றேன். பாய். ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னா என்ன விஷயம்? கீதா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே?
அண்ணா நான் உன்னை கேக்குறேன், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்கு போயிடலாம் அண்ணா. அண்ணா ப்ளீஸ், ஸ்ரீஷாக்கு உனக்கும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டைம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம்ல நீ இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகும், அதுக்கு காரணம் நானாவும் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ப்ளீஸ் அண்ணா போலாமா? டேய், அடிச்சா வாயில இருந்து குடல் வந்துரும் பாத்துக்கோ. இந்த டைம்ல நீங்க என்ன மேடம் இங்க தனியா வந்தீங்களா இல்ல உங்க அண்ணனும்? ஹலோ ஐட்டம் தம்பி, ட்ரெஸ் போட்டு வெளியே வா. பார்க்க முடியல. சாரி மேடம். மேடம் என்னாச்சு? ஏதாவது அர்ஜென்ட் விஷயமா? நாளைக்கு காலையிலேயே நம்ம காக்கிநாடா கிளம்பி போறோம். அப்படின்னா உங்க அண்ணன்? I'll take care. நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன். தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இது சொல்றதுக்காக இந்த நேரத்துல நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களா? போன்லயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? Are you happy or not? ஹாப்பியா? நீ இவ்வளவு நார்மலா கேக்குறீங்களே மேடம். தேங்க்யூ மேடம். ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோவிந்த். எதுக்குங்க? எதுக்கா? அதான் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே. பாரா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு அது தெரியலையே. அவ லவ் பண்ணலனா அவ எதுக்காக உன்னை இப்படி சுத்தி சுத்தி வரணும் சொல்லு? என் பின்னாடி அவ சுத்தி சுத்தி வரலோ இல்ல நேரா வரலோ எனக்கு எப்படி மேடம் அது தெரியும்? எனக்கு தெரியறதுக்குள்ள அவங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏன் பாட்டிமா, என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும், ராசா மாதிரி இருந்தவர் படுக்கையில படுத்துட்டாரு. உன் ஒப்பாரிய நிறுத்தடி. நான் என்ன 16 வயசு பையனா? எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? இப்ப என் பேரன் கல்யாணத்தை பார்க்க போறேன். கடவுளோட அருளால என் பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டா நல்லா இருக்கும். ஏங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? அதே முகூர்த்தத்துல கீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். உடனே எப்படிமா கல்யாணம் பண்றது? ஏண்டா, நம்ம கிட்ட பணம் இல்லையா என்ன? கல்யாணத்துக்கு பணமா தேவை? அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்ல. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் புருஷன் உயிரோட இருக்கும்போது 2 கல்யாணமும் நடக்கணும். இது ஏன் மேல சத்தியம். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம விஜய் இருக்கான்ல, அதான்ப்பா சிரிஷாவோட அண்ணன். ரொம்ப நல்ல பையன் பாட்டி. நானே பழகி இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ஓகேன்னு தோணுச்சுன்னா ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட பேசி பார்ப்போம். பொண்ணை தைரியமா கட்டி கொடுக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. நமக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்லடா, முதல்ல இவளுக்கு பிடிக்கணும். நீ என்ன சொல்ற? அம்மாடி. என்ன டெத் நியூஸ்க்காக வெயிட் பண்றியா? என்ன மேடம் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அது சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூனா ரொம்ப பயம் மேடம். அதான் உள்ள வரல. ஆமா ஆமா, எங்க வீட்ல எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லயே பிறந்து ஹாஸ்பிட்டல்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலையே. அப்புறம் ஏன் உன் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சோகமே தெரியலையே? அநியாயம் மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏன் சோகமா இருக்கணும்? உன் தாத்தா ஏன் தாத்தான்னு என்ன, கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லையா உனக்கு? சரி மேடம், சோகத்தை கொண்டு வந்துடுறேன். தாத்தா எப்படி இருக்காரு? இப்போ உயிரோட தான் இருக்காரு. உன்னை வர சொன்னாரு. என்னையா? என்ன எதுக்கு? எனக்கு என்ன தெரியும், சொத்து எழுதி வைக்க போறாரோ என்னவோ. நீங்களா இருக்கீங்களே மேடம், எனக்கு எதுக்கு எழுதி வைக்கணும்? கரெக்ட் இல்ல? அப்ப ஏன் தாத்தா எப்படி இருந்தா உனக்கு என்ன? மண்டையில நல்லா ஹீட் ஏறி போயிருக்கு. யாரு அந்த பொண்ணு? பரா, பிரச்சனைன்னு சொன்ன உடனே பொண்ணு யாருன்னு கேக்குற பாத்தியா? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. டேய் வாய தர.
இந்தாம்மா. என்னப்பா இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? மாப்பிள்ளையோட தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம்மா. என்னப்பா ஏன் நீங்க இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க? பாவம், ஒரு பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு நீங்க கொண்டாடுவீங்களா? டேய் லூசாடா நீ. இது அதுக்காக இல்லடா, அந்த தாத்தா பேரன் கல்யாணத்தோட பேத்தி கல்யாணத்தையும் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஓஹோ, ஒரே செலவுல முடிஞ்சிரும்னு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? நீயும் உன் கணக்கும். டேய், அந்த பொண்ணு கீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. 2 கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்திலயா. கங்க்ராட்ஸ் டா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா.